நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக கன்னிராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்றாங்க. அதுல பாதி நடக்கும், பாதி நடக்காம கூட போகலாங்க. பட் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுதுதான் அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. வேகத்திலும் விவேகத்திலும் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையும் செய்தாலும் அதில் உள்ள நன்மை தீமைகள் அறிந்து செயல்படும் கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்குங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. எந்த காரியத்தையும் கடின பிரச்சனைக்கு பிறகே செய்ய வேண்டியது இருக்குங்க. ஆனாலும் வாகன லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையுங்க. பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மாறி வேகம் பிடிக்குங்க. தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கப் பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேருங்க. வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாங்க. பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பொழுது கவனம் தேவைங்க. தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மேல் இடத்தை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இப்போ வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். முதலில் உத்திரம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடையும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்குங்க. உங்கள் நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இயங்காமல் நின்றிருந்த இயந்திரம் இப்பொழுது இயங்குங்க. தடைப்பட்ட வருமானம் இப்பொழுது வரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் விருத்தியாகும். அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. தொழிலாளர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகலாம். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய அனுமதி கிடைக்குங்க. வங்கி கடன் கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வருங்க. குரு ராசியை பார்ப்பதால் உங்கள் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் நிலைமையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்குங்க. தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செய்து வரும் தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறுங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பொன் பொருள் சேருங்க. செயல்களில் வெற்றிகள் உண்டாகும். ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையுங்க. ஒரு சிலர் எதிர்பாலினத்திறனின் சூழ்ச்சி வலையில் சிக்க நேரலாங்க. உங்களுக்கான பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்வில் நன்மைகள் உண்டாகலாங்க. அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நினைத்ததை நடத்தி வெற்றி பெறும் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நன்மையான மாதமாக இருக்குங்க. இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் குரு அவருடைய பார்வையால் தெய்வ அருள் உண்டாகலாங்க. விஐபிகள் ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதல்கள் ஏற்படலாங்க. செய்து வரும் தொழிலின் காரணமாகவும் வெளியூர் வாசம் ஏற்படும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுங்க. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். குலதெய்வம் இஷ்ட தெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறுங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும்.
பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகலாங்க. சூரியனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வழி முயற்சி நன்மைகள் ஆதாயத்தை வழங்குங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும். மேலாளரின் ஆதரவுகள் கிடைக்குங்க. அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தலாங்க. செய்து வரும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்குங்க. சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் பொன் பொருள் சேருங்க. ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. உங்களுக்கான பரிகாரம் நடராஜரை வழிபட விருப்பங்கள் நிறைவேறுங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். தைரியம் புத்திசாலித்தனுடன் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி காணும் உங்களுக்கு பிறக்கும் ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக இருக்குங்க. கடந்த காலங்களில் சங்கடங்கள் விலகுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகலாங்க. குருவும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த விவகாரம் முடிவிற்கு வருங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவாங்க. உடல்நிலை சீராகுங்க. உற்சாகமுடன் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டக்காரரான சுக்கிரன் சஞ்சார நிலையும் சாதகமாக இருப்பதால் பல வழியிலும் லாபங்கள் கூடுங்க. தம்பதிகளுக்குள் இணக்கங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் மறையுங்க. சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த செயல்கள் நிறைவேறும். தடைப்பட்ட வருமானங்கள் வருங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையலாங்க. கடன் தொல்லைகள் நீங்கும். சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வருங்க. புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கலாங்க. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்குங்க. உங்களுக்கான பரிகாரம் முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகலாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.